அதாவதுடா நண்பா, அம்மடி என்ன மனுஷனே நீ கண்ட கணக்கில இருந்தா என்ன பண்ணுவீங்களா? தும்புறதுல ஒரு அழகு வேணா, காட்டு பைய மாதிரி தும்புற, பூச்சி மருந்து அடிச்ச மாதிரி இருக்கியா? போயா. கோல்டு அதிகமாகி போச்சுடா. கோல்டு கவரிங். சரிப்பா, கோச்சுக்கிறாத. என்ன சாமி? அட முனியாண்டி, என்னப்பா காலேஜ் லீவ் விட்டவன எல்லாருக்கும் போர் அடிக்குதாக்க? ஆமா சாமி, பொம்பளை பிள்ளைங்களை வர பார்க்காம வரண்டு போய் திரியிறோம். அதுக உங்களை பார்த்து அரண்டு போயிடா தெரியுதுங்க. ஆமா, எங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஓ, அத கேக்குறியா? இங்க வாவே. நம்ம மதுமிதா இருக்கல, மதுமிதா. ஆமா, அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணு இல்லடா, அவ வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரிக்கு ஏதோ பேய் பிடிச்சு போச்சான். அத வந்து கொஞ்சம் அடிச்சு விரட்டி விட்டு போங்க சாமின்னு கூப்பிட்டாங்க. போய்கிட்டு இருக்கேன். வேணா நீ கூட வா. வேணாம் சாமி. அட சும்மா என் கூட வா. வேணாம் சாமி. அட ஏன் கூட வர்றதுக்கு உனக்கு என்னடா பையன்? வா போவா. வந்துருவேன். வந்தா அநியாயமா உங்க கைய கால உடைச்சிருவாங்களேன்னு பாக்குறேன். வந்தா ஏன் கைய கால உடைச்சிருவாங்களா? ஏன்? அட நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் சாமி. என்ன பண்ணுவ வாயை வச்சு? அந்த பொண்ணை பார்த்தா பச்சக்குன்னு கிஸ் பண்ணுவேன், படார்னு பஞ்சு கட்டி பிடிப்பேன். சரி, அதுக்கு ஏன்டா ஏன் கைய கால உடைக்கிறாங்க? மாட்டினா சாமி தான் ஐடியா கொடுத்துச்சுன்னு உங்களை மாட்டி விட்டுருவேன்ல. போடா போடா போக்கத்த வயல. ஒரு பேச்சுக்கு கூட வேணாம்னா இவ்வளவு பெரிய திட்டமா போட்டுருக்க நீ. அந்த பக்கம் வர்ற வேலை வச்சுக்கிறாங்க ராஸ்கல். அன்பதான சொல்றாரு, வம்பா சொல்றாரு. அன்னைக்கு மாதிரி ஊசி பத்திர நீ டேய். பிச்சு புடும் பயப்படல. சரி சரி வாங்க போய். நீ கவட்டிக்கிறதா இருந்தா நீ டேய். ஆமையா, ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ராத்திரி வீட்ல இருக்க மாட்டேன். நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல வந்து பாரு. ஐயா 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 கும்புறையா. ஏயா கூறு கட்ட சொறி முத்து. உன்னை எப்ப வர சொன்ன, எப்ப வர்ற? போயா, போய் வேலைய பாரு. போங்க, கை உங்க பக்கம் நீல போகுது. வாப்பா வாப்பா. ரொம்ப கோவமா இருக்காண்டாளு. ஏமா ஏமா தாய் கும்புறமா. இங்க யாருக்கு போய் பிடிச்சிருக்கு? இந்த பொண்ணுக்கு தான். இந்த பிள்ளையா? கொஞ்சம் இப்படி வாங்க. ரொம்ப சாப்பிட்டான பையத்தா இருக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட. ஆமா, நீ எந்த ஒரு பையமா? ரைட்டு, பூஜை ஜாமா ரெடியா இருக்கா? எல்லாம் எப்பவோ ரெடி சாமி. டேய், என்னடா ரெடின்னு நீ வந்து உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க தானே முன்னாடி போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொன்னீங்க. நான் சொன்னனா? டேய் சொறி முத்து. ஐயா. யாரா அவன்? நான் முத்துமணி மாமையா. அட நம்ம பைய. ஆமாயா, நம்ம பைய. அடே, நீ நம்ம பையலா? கெட்ட நாமர்தா பையடா நீ. ஒண்ணு இந்த பக்கமே வரவேணாம் சொல்லனா? ஏன் வந்த? அது வரவேணாம் தான் நினைச்சேன். மதுமிதாக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். அந்த புள்ள ஒரு சவால் விட்டுச்சு, அதான் வந்தேன். என்ன சவாலு? தில்லு இருந்தா வீட்டுக்கு வந்து கிஸ் கொடுன்னு சொல்லிச்சு, அதுக்காக தான் வந்தேன். இப்ப அதுக்கு தான் வந்தியா? ஆமா. டேய், இத முதல்லயே சொல்லிருந்தா நான் எங்கிட்டு வராம வேற எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிருப்பேன்ல. ஐ, எனக்கு பாதுகாப்பு நீங்க தானே. எதுக்குடா பாதுகாப்பு? அப்ப சொன்னேன்ல, அதுல மாட்டிக்கிட்டேனா உங்களை. ஐயோ, காதலுக்கு உதவியாடா பண்ற? தெரியாம காதலிக்கிறவனை கூட விட்டுருவண்டா, அதுக்கு துணை போறவனை விட மாட்டேன். டேய், இவனை மரத்துல தலைகளை கட்டி வச்சு இவன் தோலை உரிக்கடா. ஐயோ, இங்க நடக்கலாம் இவனால எனக்கு மேட்சாயிரும் போல் இருக்கே. ஏப்பா சாமியாடி, பேயோட்ட வேலைய பார்க்காம நீ பாட்டுக்கு தொன்னு பேசிட்டு இருக்க? அதத்தாத்தா போ சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஏய், அடிச்சல வரட்டனு நீ ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஐயோ, இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நான் விரட்டுறேன், நீ பேசாம வாய முடிக்கிட்டு நில்லு. டேய் நண்பா, இந்த கோமியத்தை உள்ள கொண்டு போய் எல்லா இடத்துலயும் தெளிச்சு விட்டு வா. ஓடு. நான் போறேன். டேய், நீ போன இங்க பாரு. டேய் சொரி. ஐயா, நம்ம பைய தானே, போட்டு விடுறா. ஆமா ஆமா, நம்ம பையன் தான். போட்டு போகாத நில்லு. டேய், நீ எல்லாம் ஒரு கோடாங்கியா? பேய போன்னு விரட்டுவாங்க, நீ போகாதன்னு சொல்ற? ஐயோ, கிரட்டு சிறுக்கி இவ உறுத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற? இந்த பாரு, தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க வாடு பொழந்துருவ. நீ மரியாதை ஓடி படிக்கும். சொன்னபடி வந்துட்டோம்ல, முதல்ல கிஸ் கொடு. எங்க அப்பா இருக்காரு. உங்க அப்பா மட்டுமா இருக்காரு? வெளியே ஊரே இருக்கு. உங்க அப்பா நைட்டு ஊர்ல இல்ல, ராத்திரியும் வருவேன். முதல்ல கிஸ் கொடு. லூசு தடவை. என்னடா என் மூஞ்சில படுது. சாரிடா, சாரி. யாரும் திரும்பிடாதீங்க, யாரும் திரும்பிடாதீங்க.
திரும்பிடாதீங்க, யாரும் திரும்பிடாதீங்க. ஐயா, தெய்வ குத்தமாயி போயிடும். தயவு செய்து கண்ணை மூடுங்கம்மா, கண்ணை மூடுங்க. டேய், ரெண்டுல ஒண்ணு செஞ்சுட்டான்டா, இன்னொன்னு செய்யறதுக்குள்ள இடத்த காலி பண்ணு, காலி பண்ணு. இன்னைக்கு அந்த பிள்ளைய ஒரு வழி பண்ணாம வர மாட்டான்டா. அந்த நேரத்துல அங்க இருந்தோம்னா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஓடியாந்து இப்படியே நின்னா கேட்கல சொல்றா. சரி, அந்த பம்பு செட்டுக்காரன் என்னடா பாவம் பண்ணா? அவனை போய் அந்த மிதி மிதிக்கிறிய, திடீர்னு செத்து போனா என்ன பண்ணுவேன்? வாடானு வர வேண்டியதா? வெறி பிடிச்சியே இந்த அக்கா பொறு பண்ற. என்னடா உனக்கு மூளை கலங்கி போச்சா? ஏன் சாமி புலம்புறீங்க? இருட்டில் தான் நடந்துச்சு, அதெல்லாம் யாரும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க, தைரியமா இருங்க. சரி, இருட்டில் நடந்திருக்கு, யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா இது இருக்குல்ல, இந்த மணிச்சத்தை அந்த பம்பு செட்டுக்காரன் காலில் விழுந்துருக்குமாடா. நேர அந்த ராமையாட்ட போய் மணியாடி சாமியை வந்திருந்தா, மணியாடி சாமி வந்திருந்தா, மணியாடி சாமி வந்திருந்தான்னு சொல்லிப்பான்ல. அதை கேட்டுவிட்டு என்னைய கொண்டு போய் வச்சு என்கிட்ட இருக்க மணியை பூரா ஒண்ணு விடாம அத்தை எடுத்துருவாங்களடா. அதை கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? சரி, அதை கூட விடுறா, எனக்கு இது பழகி போச்சு. என்ன பொறி வச்சு ஒன்னைய புடிச்சிட்டு போய் உன் உசுருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இந்த கிழமை உசுரோட இருப்பாரா? இருப்பாராடா? டேய், அவங்க உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த ஊரை விட்டு எங்கிட்டாச்சும் என்னது? ஆகா, வந்துட்டாங்கய்யா, வந்துட்டாங்கய்யா. ராமையா மாமா, ஐயோ, ஐவிட்டஸோட வர்றானே. பாக்குறாளே பாக்குறாளே பாக்குறாளே, பளிச்சு பளிச்சு பாக்குறாளே, பளிச்சு பளிச்சு பாக்குறாளே. கையேண்டா மேல போடுற, கையே மேல போடுற. அவ பாக்குற நேரம் பார்த்து கையை மேல போட்டு உன் கூட்டாளியும் கன்ஃபார்ம் பண்றேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட நடக்காது. ஐயோ, மத்த நேரமா அந்த பொடியும் கூட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு இருப்பனே. நேத்துன்னு உங்ககிட்டயாடா வந்து மாட்டுவேன். ஆனா நேத்த வர இன்னைக்கு உங்ககிட்ட வந்து மாட்டிருக்கா. என் நேரமாடா இது. நான் எங்கிட்டு போவேன், எப்படி தப்பிப்பேன்? ஐயா, வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? ஏயா, ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறோம், நல்லா இருக்கீங்களான்னு கேக்குற, என்ன கிண்டல் பண்றியா? அது இல்லையா, எல்லாருமா வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு. பாப்பா விஷயமா? பாப்பாவா? ஏன் பாப்பாவுக்கு என்னாச்சு? சொல்லுவாங்க சொல்லுவாங்க, அவசரப்பட்டா எப்படி ஆர்டரா தானே போக முடியும். ஐயா, பாப்பாவுக்கு என்னாச்சு? உன் முகத்தை காட்டுமா. ஐயோ, பணியார மாதிரி வீங்கி இருக்கு. இதுக்கெல்லாம் இன்னைக்கு பரிகாரம் இருக்குடா, இருக்கு. என்னையா அது? பாப்பாவோட கண்ணத்துல இப்படி ஆயிருக்கு? நேத்து நம்ம தோப்பு எரிஞ்சப்ப ஜனங்க எங்கிட்ட அலமோதுனதுல இவனும் பயந்து போய் ஓடி இருக்கா. இருட்டுல சிமெண்ட் போஸ்ட்ல மோதி மூஞ்சி வீங்கி போச்சு. சிமெண்ட் போஸ்டா? அப்பாடா, நான் தப்பிச்சேன்டா சாமி. என்ன ஒரு டைப்பா பாக்குறா? ஐயோ, உங்ககிட்ட தப்பிச்சேன்னு சொல்லுங்க, காலில் விழுந்து போட்டு விடுறாளே. ஏ சாரி ஐயா, வாங்க. இருக்கட்டும், நான் எல்லாத்தையும் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். ஏய், வாயாங்க. ஐயோ, என்னைய மட்டும் கூப்பிடுறாரு. என்னங்கய்யா? நேத்து ராத்திரி நீ ஏயா புலம்புற? எல்லாம் ஒரு பீலிக்குதான் சாமி. அடிச்சி, பாப்பா பயந்துருக்கு, விபூதி போடு. விபூதியா? ஆமா. அப்படியா சங்கதி? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேனே. இந்த போடுறையா? அம்மா, பயந்தா போயிட்ட நீ. பயப்படப்படாதுப்பா, யாருக்கு எப்பயும் பயப்படாம கைகால் சுகத்தோட நீ நல்லா இருக்கு. நம்ம ஐயா சொரிமுத்து ஐயனாரே. எப்பா, இது உனக்குமா? நல்லா இருக்கும்போது தைரியமா இருக்கணுமா? சொல்லு, வாயை திறக்க முடியாதோ? ஐயா, நான் பல இடத்துல போய். ஆமா முத்துமணி, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? அது நேத்து ராத்திரி நம்ம தோப்பு எரியும் போது பையன் அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான், கையில தீப்பட்டுருச்சு, அதான் டாக்டர்கிட்ட கூட்டு வந்தேன். நம்ம சாதிக்கார பையல்ல அந்த பாசம் இல்லாமையா போகும்? அதான், அப்படி போயிட்டா எல்லாருக்கும் நல்லதுங்கய்யா. ஐயனாரையும் உள்ள சொரிமுத்தை காப்பாத்தி விட்டப்பா. இது என்ன மறுபடியும் இந்த பொண்ணு ஒரு டைப்பா பாத்துக்கிட்டு இருக்கு? எப்பா, டேய், நீ ஏன்டா அப்படி முறைச்சுக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளை பார்த்தா பார்த்துட்டு போகுது, நீ சிரிச்ச மணிக்கு பாடுறா. இந்தாடா, நான் போனவனு கூட பார்த்து தொலைங்கடா. டேய், அப்படி பார்க்காதப்பா, அவங்க அப்ப நிக்கிறானா, 2 பேரையும் கொண்டு விடுவான்டா. ஐயோ, ரொம்ப லென்த்தா பாக்குறானே. தள்ளு 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 தள்ளு. கை பிடிச்சாலும் கூட்டம் போறது, பிள்ளை பார்த்தாலும் கூட்டம் போறது. ஏன்டா அப்படி அரிசி மூட்டை மாதிரி சாயிரா? தள்ளி விட்டுட்டு நக்கலா பண்ற. சொரிமுத்துனா அரைஞ்சு பல்ல கழட்டி விடுவேன். சொரிமுத்து ஐயனார்னு அழகா கூப்பிடுறா. முதல்ல சொரிமுத்துங்கிறது, அப்புறம் ரிய தூக்குறது, அப்புறம் கொஞ்சமா சுருக்கி சுருக்கி முத்தையும் தூக்கிட்டு சூனா வரைக்கும் வர்றது. பேர்த்து விடுவேன். இல்லன்னா மணியாடி சாமின்னு கூப்பிடுங்கடா. சரியா, மணியாடி சாமினா கூப்பிடுறேன், ஆக வேண்டியத பாரியா. சரிடா, அப்ப யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? கிளவிக்கா? ஏன்டா அந்த ஊர்ல கிளவிக்கலாமாடா பேய் பிடிக்குது? என்ன பேய்களுக்கு கூறு இருக்கிட்டு போச்சா?
ஆமா இந்த கிழவி யாரு? எங்க ஆத்தா பொண்ணு தாயி. உங்க ஆத்தா பொண்ணு தாயா? கொஞ்சம் இரு. வாடா வாடா. நம்ம கிழவியப்பா. டேய் ரெடி ஆயிக்க. சரிண்ணே. ஆமா உன் பேர் என்ன? அதான் பொண்ணு தாயின்னு சொன்னாங்கல்ல. டேய் நான் பேயோட பேரை கேட்டேன்டா. பேப்பல கொஞ்சம் சும்மா இருடா. டேய் உன் பேர் என்னன்னு கேட்டல? தாயி. உன் ஊர் அது? பாரப்பட்டி. உன் வயசு என்ன? வயசு 22. 21 வயசா? ஆமா 21 வயசு அழகு இந்த கிழவி மேல வந்து குடியேறி இருக்கே, என்ன காரணம்? எங்க ஊர் கரிக்கட பாண்டி என்ன கல்யாணம் பண்ண அன்னைக்கு ஆத்துட்டு போயிட்டான்டா. சரி முதல்ல நடக்கல. அதுக்கு இந்த கிழவி மேல வந்து ஏறி இருக்க நீ? பாண்டி வரசல்டா. அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டாண்டா நான் வெளிய போவேன். ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சு தான் போவையா? டேய் இந்த உடம்புல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா கிழவில செத்து போவா? ஆசைத்தால் கவலை இல்லடா. என் ஆசை நிறைவேறண்டா. ஆசை நிறைவேறணும்னா ஒரு சாராயத்தை கேளு, சூட்ட கேளு. அதை விட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணணும்னா இதெல்லாம் நாங்க சட்டம் பண்ணி தர முடியும் உனக்கு. சொன்னதை செய்தா இதே. டேய் இத பத்தி ஏன்டா பேசாத? உன்னோட இங்க ஜாஸ்தியா இருக்கு. நாங்கெல்லாம் சுருட்டி சுருக்கி வச்சிருக்கோம். வாயில கொஞ்சம் மரியாதையா ஓடிரு நீ. முடியாது. போக மாட்டியா? டேய் இது சரிப்பட்டு வராது. என்ன சாட்டேறா. சாட்டை கொண்டு வரல. சாட்டை கொண்டு வரலையா? டேய் வர வர ஓன் சேட்டிலடா அதிகமா இருக்கு. இங்க பாரு, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் தலையை கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் தான் நீ போய் போடா. போய் வாழ மாட்டே எடுத்து போடா. வாழை மட்டும் எடுத்துட்டு வா. நீ போக மாட்டியா? உனக்கு ஏன் அப்படி கத்திக்கிட்டே இருக்க? சும்மா பயமுத்திர வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம், தெரிஞ்சுக்க. போடி ஆத்தா, நாங்க உன்ன மாதிரி கொல்ல பைய பார்த்தவங்க. வாடா சீக்கிரமா. எது வாடா சீக்கிரம் வாடா. ஏன்டா ஒரு மனுஷன் தனியா விட்டு இவ்வளவு நேரம் கழிச்சா வருது? ஓட்டனா திட்டம் போட்டே வேலை பாக்குற நீ. ஏய் இந்த பார், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப பயங்கரமானவன். கொல்லிமலை பேயி, மோகினி பிசாசு, ரத்த காட்டேரியெல்லாம் ரத்தம் கக்க ஓட வச்சவன். எனக்கு பண்ணாம அந்த கிளையை விட்டு ஓடிரு. என் சாதனை பத்தி உனக்கு தெரியுமாடா? என்ன உன் சாதனை? ஓட ரயில உயிரோடு வந்து 2 துண்டு ஆனவடா. அதுக்கு இந்த மாதிரி நீ விழுவியா? ஓடுற ரயில்ல நான் போய் விழுவா? இது சரிப்பட்டு வராது. இப்ப உன்னை வெளுக்கிற வெளியில நீ எப்படி ஓட போறன்னு மட்டும் பாரு என் காத்தாயி. ஏண்டா என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்புன்னு முடிக்கிச்சு? தெரியலையே என்னன்னு பாரு. என்னடா கிளவி செத்து போச்சா? ஆமாண்ணே. என்னடா சொல்ற? தானா ஒரு உசர தடியில அடிச்சு கொண்ட மாதிரி கொண்டுட்டீங்களே. ஐயோ கிளவி செத்து தெரிஞ்சா கூடவே நம்மளையும் செத்துட்டு அனுப்பிடுவாங்க. எது எப்படியோ முதல்ல என்ன காப்பாத்துங்க. செருப்பு குஞ்சிரும். நான் எப்படி தப்பிக்கணும் அதை ஃபாலோ பண்ணி தப்பிக்க பாரு. எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? யாய் காத்தாயி போயிரு போயிரு. அதான் போயிடுச்சு. டேய் சும்மாடா, தப்பிக்கிறதுக்கு புது ரூட்ட போறா. பேசாமடா. ஏய் இப்ப நீ போகல. வா 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 வா. அப்படி ஏய் என்ன நிக்கிற? வெளிய வந்தாச்சல ஏன் நிக்கிற? போ. என்ன பல்ல காட்டிட்டு இழிக்கிற? அடி பாவி காத்தாயி, கிளவிய கொன்னுட்டயா? கிளவி செத்து போச்சா? உன்னை விட மாட்டேன். எங்க ஊரு கிளவிய கொன்னதுக்கு உன்னை கட்டி வச்சு அடிக்கல. நான் சொல்லி முட்டாயா? ஐயோ மொத்தத்துல கிளவிய கொன்னுட்டாங்களையா? அட கிளவி விடியா, அது இன்னைக்கு நான் நாளைக்கு போற கேட்டதா? அங்க பாரியா, தான் உயிரியே படைய வச்சு அந்த பேயை விரட்டி பிடிக்க என்னமா போராடுறாரு. இந்த மாதிரி ஒரு சாமியாரி நம்ம ஊருக்கு கிடைப்பாரா? முதல்ல அவரை கையெடுத்து கும்பிடுங்கய்யா. அப்பாடா நம்பிட்டாங்க. ஏய் மரத்தை விட்டு இறங்கி எங்க ஓடுற? எர்றாத வழக்க மாற. தப்பிச்சோம்டா. சொல்லிவிட்டு ஐயனாரே, ஒரு குலக்கேசில இருந்து உன் பிள்ளையை காப்பாத்திட்டப்பா. இந்த உலகத்துல எந்த ஊர் எந்த கண்ட்ரி டெவலப் ஆனாலும் இந்த ஊர் மட்டும் டெவலப் ஆகக்கூடாது. அப்பதான் என்ன மாதிரி டுபாகூர் சாமியாரெல்லாம் பொழப்பு நடத்த முடியும். அண்ணே அண்ணே என்ன சொன்ன? அண்ணன் உச்சவேல உடம்புல டச் பண்ற மாதிரி தூங்குறது. நம்ம காலேஜ் போகணும். விடிஞ்சிருச்சாடா? அது எப்படி இன்னைக்கு வெள்ளனே விடிஞ்சிருச்சு? அது எப்போ மட்டும் விடுது. நீங்க தான் லேட். நான் தான் லேட்டா? ஏண்டா என்ன இன்னைக்கு ஒரே நிமிஷப்தமா இருக்கு? எப்பவும் எந்திரிக்கும் போது கல்ல 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 கல்லன்னு ஏதோ ஒரு சத்தம். மணி டேய் எங்கடா என் உடம்புல அந்த மணியை பூரா காணா? டேய் நீ ஏன்டா திரு முழிக்கிற? இந்த பார், உண்மையை சொல்லு, இல்ல ஒரே குத்து உள்ள போயிருவ. எங்கடா மணி? என் உடம்புல அந்த மணியெல்லாம் எங்க சொல்லு. அது நேத்து நைட் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டியா? என்னடா சொல்ற? இவ்வளவு கிழமை உங்ககிட்ட வேலை செய்யறேன். ஏதாவது சம்பளம் போட்டு கொடுத்தீங்களா? தினமும் துணியை பிடிச்சி தான் அடிக்கிறீங்க. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா மணி அறுத்து கடையில போட்டு காசாக்கிட்டியா? ஆமா. டேய் இந்த மணியோட மகிமை தெரியுமாடா உனக்கு? மணில என்னையா மகிமை? என்ன மகிமையா? டேய் என் தாய் இருக்காளே, என்ன பெத்த தாய்,
அந்த தாயி இந்த ஊர்ல இருக்க சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு போய் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா அவனுக்கு ஓம்பேறிய வச்சு அவனுக்கு சடை வளர்த்து உன் கோயில்ல கட்டுற மணியை பூரா என் புள்ள உடம்புல கட்டி இந்த ஊரா தெரியவரே ஐயனாரேன்னு நேர்ந்துகிட்டு கட்டின மணிகள்ரா இது. அந்த மணிகளை கிளட்டி கொண்டு போய் காசு ஆக்கிருக்கியே, உனக்கெல்லாம் எவ்வளவு தில்லுடா. இவ்வளவு நாளா உன்னைய துணியை பொத்தி அடிச்சிருக்கேன்டா. இன்னைக்கு துணியை பொத்தி உன்னைய க்ளோஸ் பண்ண வைக்க. டேய், என்னடா பாதி பீச காணா? மணியை ஆட்டையை போட்டா துணியால பொத்தி அடிப்பீங்கல்ல, அதனால தான் மணி அறுத்தெடுக்கும் போது துணியை சேர்த்து எடுத்துட்டேன். அட கவ்வோதி பயலே. டேய், என் துணிமணியில கைய வச்ச உன்னைய காலை பிடிச்சு தரையில அடிச்சு உன்னைய நுறுக்கல. ஓடாத டேய், நில்றா. டேய் நில்லு. நில்றா நில்றா நில்றா. அடே நில்லு நில்றா. அடே நாய் ஓடுறா 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 ஓடுறா. என் கெட்டப்ப பார்த்து நாயலுக்கெல்லாம் வெறி பிடிச்சிருச்சு. இடுப்புக்கு கீழே வேற துணியிலேயே ஈஸியா எட்டி பிடிச்சிருப்பேன். அம்மா